எழுந்து பார்த்தா என் புருஷ காணோம். எங்கன்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா, வாங்கி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நேத்தே நான் சொல்லியிருந்தேன், "என்னங்க நாளைக்கு சண்டே எனக்கு வந்து இட்லியும் தொக்கும் சாப்பிடணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்து அத கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு வாரமா சளி சரியாகவே இல்ல. இந்த மாரி பிரெக்னன்சி டைம்ல ஆன்டிபயோட்டிக்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, சரி ஒரு துளசி டீ வச்சு குடிப்போம்ன்னு சொல்லி, துளசி ஒரு 4, 5 மிளகு போட்டு கொதிக்க வச்சு டீ ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் இட்லி, இந்த பக்கம் தொக்குன்னு சொல்லி ரொம்ப பிஸியா இருந்துச்சு அடுப்பு. கொஞ்சம் கேப்ல நான் ஒரு டீய போட்டு எடுத்துட்டு வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன். நம்ம ஆசைப்படுறத செஞ்சு தர்றதே பெரிய விஷயம். இதுல நான் கிச்சனுக்குள்ள போயிட்டு, இத இப்படி செஞ்சிருக்கணும், அத அப்படி செஞ்சிருக்கணும். சரி பரவால்ல நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர வெறுப்பேத்திட்டு, மணி ஆனாலே என் ஆத்துக்காருக்கு பசி தாங்க முடியாது காலையில. இன்னைக்கு 9 மணி ஆயிடுச்சு டிஃபன் செய்ய. நான் கீரை கிள்ளிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரு டிஃபன் செஞ்சு முடிச்சிட்டாரு. காலையில இட்லி, மீன் வறுவல், தொக்கோட இன்னைக்கு சண்டே சூப்பரா இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உங்க பிரெக்னன்சி டைம்ல நீங்க ஆசைப்பட்டதை யார்கிட்ட கேட்பீங்க? உங்களுக்கு யாரு செஞ்சு குடுப்பாங்க? எனக்கு என் ஆத்துக்காரும், எங்க அக்காவும் தாங்க செஞ்சு குடுப்பாங்க. நாளை ஒரு மினி விளாக்ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.